1962இல் இந்தியாவின் மீது சீனா போர் தொடுத்திருந்தது. போர் மேகங்கள் நாட்டை அச்சுறுத்தி வந்தன. பிரதமர் நேரு வலிமையான தலைவராக தன்னை தக்கவைக்க பல மாநிலங்களின் ஆதரவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர் நினைத்திருந்தால் போர் சூழலை காரணம் காட்டி சர்வாதிகாரியாக மாறியிருக்க முடியும். ஆனால் அவர் இந்திய ஜனநாயகத்தை தழைக்க வைக்க விரும்பினார் என தன் அரசியல் அனுபவ கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் எழுத்தாளர் ஜெயகாந்தன். இந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தலில்தான் நாடு எதேச்சதிகாரம் பெற்றுவிடும் என்று நேருவின் சோஷலிச கொள்கை நாட்டை பின்னோக்கி தள்ளிவிடும் என்றும் கம்யூனிச எதிர்ப்பாளரான ராஜாஜி எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் காங்கிரஸ் முன்வைத்த சோஷலிச திட்டங்கள் சாத்தியமற்றவை என தன் தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் மக்களுக்கு தன் ஆதரவு பத்திரிகை வாயிலாக புரிய வைக்க முயன்றார் ராஜாஜி. அதாவது மாநிலத்தில் உள்ள 10 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை 2.5 லட்சம் உழவர் குடும்பங்களுக்கு எப்படி பகிர்ந்து அளிக்க முடியும் என்றும், மாதம் 300 ரூபாய்க்கு மேல் குடும்ப வருமானம் கொண்டுள்ள வெறும் 15% தரப்பினரின் சொத்துக்களை எப்படி மீதமுள்ள 85% பேருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வின் தரத்தை உயர்த்த முடியும், இது சாத்தியமா என கேட்டார்.